Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் 20 மாதங்கள் உள்ள நிலையில் தேர்தலுக்கான பணிகளை திமுக இப்போதே தொடங்கிவிட்டது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றிக்கணியை பறித்தது திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி. குறிப்பாக தமிழகத்தில் மட்டும் 221 சட்டமன்ற தொகுதிகளில் அதிக வாக்குகள் இந்த கூட்டணிக்கு சென்றன. எனவே எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் உறுதியுடன் திமுக தலைமை பணிகளை தொடங்கியுள்ளது. இதற்காகவே RS பாரதி மற்றும் அமைச்சர்கள் KN நேரு, ஏவ வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் ஆகிய 5 பேர் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழுவை திமுக தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மக்களவை தேர்தலுக்கு முன்பும் இதே குழுதான் 72 மாவட்ட செயலாளர்களையும் அழைத்து வேட்பாளர்கள், கூட்டணிக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகள் உள்ளிட்ட கருத்துக்களை கேட்டு தேர்தல் பணிகளை ஒருங்கிணைத்தது. 2024 மக்களவை தேர்தலில் இந்த ஒருங்கிணைப்பு குழு வகுத்த வியூகங்கள் எதிர்பார்த்த வெற்றியை தேடித்தந்த நிலையில் 2026 தேர்தலுக்கான பணிகளை இந்த குழு தொடங்கிவிட்டது. தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கள நிலவரம், சட்டமன்ற உறுப்பினர்களின் பணிகள், கட்சியினர் மற்றும் மக்களின் மனநிலையை அறிய இந்த குழு திட்டமிட்டுள்ளது. மேலும் 3 அல்லது 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் தற்போது 72 மாவட்ட செயலாளர்கள் உள்ள நிலையில் இனி 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என மாற்றி மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை உயர்த்தப்படலாம் என கூறப்படுகிறது. மேலும் மக்களவைத் தேர்தலில் சரியாக செயல்படாத நிர்வாகிகளை கண்டறிந்து நீக்கிவிட்டு இளைஞர்கள் அடங்கிய புதிய நிர்வாகிகளை நியமிப்பது குறித்தும் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசித்து தலைமைக்கு பரிந்துரைகளை வழங்க உள்ளது. இதனால் திமுகவில் பல அதிரடி மாற்றங்களை விரைவில் எதிர்பார்க்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. தலைவராக பொறுப்பேற்றது முதல் திமுக சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றியை தேடித்தந்து தோல்வியே காணாத தலைவராக முதலமைச்சர் ஸ்டாலின் வலம் வருகிறார். அந்த வகையில் 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றி 200க்கும் அதிகமான தொகுதிகள் என்ற இலக்கை நிர்ணயித்து திமுக தலைமை பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle.